ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாள் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி டிப் நிறைய நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்குங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல் கிச்சனுமே க்ளீன் பண்ண போகிறோங்க. அதாவது வந்து காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இட்லி அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், உளுந்து இதெல்லாமே அதெல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த செல்ஃபில் இருக்கிற திங்ஸு, அதே மாதிரி அந்த ஸ்டாண்டில் இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சு ஃபுல்லாக வெளியில் போட்டு க்ளீன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். வாங்க எல்லாமே பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் நினைக்கலாம், இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற அவசரத்தில் எதுக்கு இட்லி அரிசி ஊற வச்சிங்க, அதாவது இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு எதுக்கு ஊற வச்சிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா வேலையுமே செய்யும்போது நைட் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து ஒரு 2 தோசை ஊற்றி பொடி வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம்னு யோசிச்சா அது ரொம்ப டயர்டாயிரும். அதனால மாவு வந்து கையோட அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக சமையல் வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. மாவு அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. கிரைண்டர் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த திங்ஸ் எல்லாமே வெளியில் கொண்டு வந்து போட்டுட்டேன். நம்ம வந்து ஏதோ ஃபங்க்ஷன் டைமோ ஃபெஸ்டிவல் டைமோ ஃபுல் கிச்சனையும் க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃப்ரீயாக இருப்போம் இல்லைங்களா, அந்த டைமில் எல்லா திங்ஸுமே கொண்டு வந்து வெளியில் போட்டு சும்மா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் டைம் வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா கூட லைட்டாக தொடச்சி கூட எடுத்து வச்சுக்கலாங்க. இன்கேஸ் எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம், உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி டைமில் நம்ம க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா, அதுக்காக சொல்ல வரேன். நல்லா சௌரியமாக வெளியில் வச்சு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. சிங்க் வந்து கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே அதிகமான பாத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே கொண்டு வந்து வெளியில் போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருவேங்க. இந்த மாதிரி கிச்சன் க்ளீனிங் வீடியோ நான் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா, அது எங்கே வாங்குனீங்க, ஆன்லைனில் இருந்தால் லிங்க் ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. நான் அதை ஆன்லைனில் வாங்கலை. எங்கே வாங்கினேன் அப்படின்னா, திருப்பூரில் அனுப்புறப்பாளையம் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து ஃபுல்லாகவே பாத்திர கடைகள் அதிகமாக இருக்குங்க. அதில் வந்து ஒரு கடையில் தான் வாங்கியிருந்தேன். அதோட ரேட் நான் வாங்கும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். 1250 300 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. இப்போ எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் ஒரு வேளை அந்த சைடில் கடைக்கு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ரேட் கேட்டு நான் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் திருப்பூரில் இருந்தீங்க அப்படின்னா அனுப்புறப்பாளையம் கண்டிப்பாக தெரியுங்க. அதில் ஏதோ ஒரு பாத்திர கடையில் இந்த ஸ்டாண்டை காமிச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாலும் நம்ம வந்து அப்படியே எடுத்து பாத்திரங்கள் வைக்காம நியூஸ் பேப்பர் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டுக்கலாங்க. இதுவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுவும் நான் திருப்பூரில் ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இது வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணும்போது இது வந்து சோப் வச்சு நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்குவேன். இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு துணியை வந்து தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்து தொடச்சா கூட சூப்பராக க்ளீனாக இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எப்போவுமே ஃபுல் கிச்சனையும் நீங்கள் க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சமையல் வேலையை முடிச்சுருங்க. மாவு அரைக்கிற மாதிரி இருந்தால் அந்த வேலையும் முடிச்சுட்டு நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பாத்திரங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணலாங்க. சமையல் வேலையை முடிக்காமல் இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே வாஷ் பண்ணாமல் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்மளால் வேலை செய்ய முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நான் ஃபுல்லாக வெளியில் கொண்டு போய் வச்சு எல்லாமே வாஷ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சுங்க. அந்த ஷீட்டும் ஃபுல்லாக நான் துவைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி க்ளீன் பண்ணலாம், கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணலாம், சிங்க் எப்படி க்ளீன் பண்ணலாம் எல்லாமே தனித்தனி வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோ அதில் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து கிச்சன் பார்த்துருப்பீங்க, சமையல் வேலை செய்யும்போது கொஞ்சம் கஜன்னு அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா பளபளன்னு மின்னுற அளவுக்கு நம்ம கிச்சன் கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபங்க்ஷன் டைமோ ஃபெஸ்டிவல் டைம் தான் நம்ம ஃபுல் கிச்சனே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த அவசியமே இல்லைங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குப்பை அடித்த மாதிரி இருக்கிறது, அந்த எண்ணெய் பிசு எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. நீங்கள் ஒரு வேலை வந்து ஃபங்க்ஷன் டைம் ஃபெஸ்டிவல் டைம் க்ளீன் பண்ண முடியல அப்படிங்கிற டைம் கூட சும்மா வந்து ஒரு துணியில் தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு டைம் தொடச்சி எடுத்து வச்சா கூட நல்லா பளபளன்னு இருக்கும். ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.